அவர் வந்து பாஜக தலைவராக 2021 பதவியேற்கிறார். அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டி இது, ரைட். பாஜக தலைவராக பதவியேற்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி, ரைட். ஓகே, சரி. இப்போ இருக்கட்டும், சகோதரர் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், சரி அதை கூட விடுங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய கல்வி அமைச்சர் அவர் சொன்னார், காசு கொடுத்து நீட் தேர்வு நடத்தப்படுகிறது, காசு கொடுத்து மெடிக்கல் சீட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க, இதனால் மகாராஷ்டிரா மாநில மாணவர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது சொன்னவர் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கல்வி அமைச்சர். அவரும் பிரிவினைவாதியா, தேச விரோதியா? உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது, தகுதியற்ற மனிதர்கள் இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் டாக்டர் ஆக்குனீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு. நான் ஒன்று சொல்கிறேன் ஹரி, டேட்டாவோட சொல்கிறேன். நீட் தரமற்ற மருத்துவர்களை உருவாக்குகிறது. எப்படின்னு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த மெடிக்கல் காலேஜோட சீட்ஸ், தட் மீன்ஸ் மெடிக்கல் சீட்ஸோட எண்ணிக்கை 1,04,333. இதில் அரசோட எண்ணிக்கை 54,278. நீங்கள் 50,000னு வச்சுக்கோங்க ஒரு புரிதலுக்கு. 50,000 சீட்டு தாங்க அரசோட சீட்டு. இவங்க கடைசி இந்த 2023 எத்தனை பேர் நீட்டில் பாஸ்ன்னு சொன்னாங்க தெரியுமா? தேர்ச்சி, எலிஜிபிள் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னது 13,15,853 பேர். 13 லட்சம்னு வச்சுக்கோங்க நேர்கள் புரிதலுக்கு. 13 லட்சம் பேரும் எலிஜிபிள் டாக்டர் ஆகிறதுக்கு. இதில் அரசு சீட்டில் இருக்கிற அந்த 50,000 இருக்குல்ல, அந்த 50,000க்கு டாப் 50,000 போயிடுவான். அப்போ மீதி ஒரு 12.5 லட்சம் பேர் இருக்கான்ல, இந்த 12.5 லட்சம் பேரும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய 50,000 சீட்டுக்கு எலிஜிபிள். 12.5 லட்சம் பேரில் 12.5 லட்சம் பேரையும் அந்த 50,000 சீட்டுக்கு போட்டி போடுறான். யாரை வேணாலும் அந்த தனியார் கல்லூரி எடுத்துக்கலாங்க. என்ன நடக்குது தெரியுமா? 60 மார்க் எடுத்தவன் வெளியில் நிற்கிறான், 13 மார்க் இருக்கிறவன்ட காசு கொடுத்தா அவன் உள்ளே போய் சேர்ந்து டாக்டர் ஆயிடுறான். 2 பேர்ல யார வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கற ஆப்ஷனை நீங்க தனியார் கல்லூரிக்கு கொடுத்திருக்கீங்க. இதோட மெரிட்ஸ் நம்ம நிறைய பேசி இல்ல, நல்லதா கெட்டதாங்க இல்ல, நல்லதா கெட்டதா இல்ல. நான் ரொம்ப தயவுசெய்து நீங்க ஒரு அறிவார்ந்த சபை இல்ல, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கிறேன். இல்லங்க ஒரு வார்த்தை சாரி, நான் என்ன ரொம்ப முக்கியமான விவாதம். இன்னைக்கு ஒரு மாணவி இறந்துட்டா, அதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார், நீங்க பேசும்போது நான் எங்கேயுமே குறிக்கல சார். நான் ப்ளீஸ் நான் எங்கேயுமே குறிக்கல. நீங்க டேட்டா வச்சு பேசுங்க சார். சப்ஜெக்ட் மடமாற்றம் செய்யறாரு சார். இல்ல சப்ஜெக்ட் சார், நீங்க தான் மடமாற்றம் செஞ்சீங்க. ஜிஎஸ்டிக்கு போனீங்க, நீங்க தான் எதிர்க்க போனீங்க. நான் நீட்டுக்குள்ள மட்டும் தான் நிக்கிறேன். நாராயண் சார் பதில் நீங்க குறிக்கிடாதீங்க. பாருங்க, நான் குறிக்கவே இல்ல. நீங்க நேரத்தை கடத்துறீங்க, டேட்டா சொல்றீங்க, நீங்க நேரத்தை கடத்துறீங்க. நான் அமைதியா இருக்கேன், நீங்க நெறிப்படுறீங்க. இல்ல எப்படி ஒத்துக்க முடியும்? உங்க நேரத்துல நான் வந்துறேன், நீங்க டிபேட் பண்ணுங்க. நம்ம சாகர் மாலாலாம் பத்தி பேசணும். அப்புறம் இது சரி ஒன்னு நான் இன்னும் ஒன்னு சொல்லிட்டு மாறி போறாரு. நம்ம சாகர் மாலா சப்ஜெக்ட் வருதா என்ன சார்? சார் நான் நீட்ட பத்தி மட்டும் தான் சார் பேசிட்டீங்க. ஓகே, நான் வந்து சார் என்னோட வாதம் போயிட்டு வரேன். நீ எதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கேக்குறேன். நாகராஜ் சார் அலோவ் மீ டு மாடரேட். நாகராஜ் சார் அலோவ் மீ டு மாடரேட். இப்போ நம்ம நீட்டுடைய பாதகங்கள் தமிழ்நாட்டு களத்துல நம்ம நிறைய பேசிட்டோம். இங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் கூட கருத்தொற்றுமை இருக்குங்கிறத பார்க்கிறோம். மாறுபடுறவங்க அநேகமா இன்னைக்கு பொன்வில்சன் கூட இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். பட் இது வந்து இதை நான் சாதிச்சு தரேன்னு சொல்லி வந்த கட்சி இல்லையா, ஆட்சி இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யும்? அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய நண்பர் வந்து பதில் சொல்லுவார். ஓகே, திமுக என்ன செய்யணும் அப்படிங்கறத நண்பர் வந்திருக்கிறார், அவர் பதில் சொல்றார். நான் ஒரு பத்திரிகையாளர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் சார். நீட் தரமற்ற மருத்துவர்களை உருவாக்குகிறது ஒன்று. இன்னொரு பெரிய சிக்கல் சார், சிபிஎஸ்இ போர்டு தான் இந்த எக்ஸாமே நடத்துது, ரைட்? நீங்க ஸ்டேட் போர்டுல படிச்ச பிள்ளையால சிபிஎஸ்இ போர்டு தயாரித்த क्वेश्चன் பேப்பரை எப்படி எடுத்து இன்டகிரேட் பண்ணிட்டோங்கறாங்களே, அதெல்லாம் இல்லவே இல்லங்கறத தான் பிரச்சனை. சரி சார், நான் ஒன்னு கேக்குறேன். 67 தேர்வர்கள் 720 மதிப்பெண்களை முழுமையா பெற்றாங்க. வழக்கு எங்க போச்சு? சுப்ரீம் கோர்ட் கண்டம் பண்ணுச்சு. சுப்ரீம் கோர்ட்டையும் அவர் கண்டிக்கிறாரா? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அரசியல் சாயம் சொல்ல போறாரா? சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, என்னங்க எக்ஸாம் நடத்திருக்கீங்க நீங்க, இது என்ன நடக்குது? தரமற்ற மருத்துவர்களை உருவாக்கி என்ன செய்ய போறீங்க? இப்படிப்பட்ட மருத்துவர் சேவை செய்தால் அது எவ்வளவு கோமாளித்தனமாக இருக்கு, எவ்வளவு ஆபத்து. அதிகாரி எல்லாம் மாத்திட்டாங்களே. கேட்டது பீகார்ல ஏதோ ஒரு ஊர்ல பிரச்சனை, உத்தரப்பிரதேசத்துல போராட்டம், மத்திய பிரதேசல போராட்டம். நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாடு மட்டும் போராடல, மத்திய பிரதேசல மாபெரும் போராட்டம், மகாராஷ்டிரா முழுவதும் போராட்டம் அடித்தது. பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரோட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே முதல்ல சொல்லிடுங்க, மத்த ஸ்டேட்லாம் கொஞ்சம் பின்னாடி வரல. இன்னைக்கு அவங்க எல்லாம் சரின்ட்டாங்களே, நம்ம மட்டும் தான் போராடுறோம். சரின்னு சொன்னதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்குது? யார் சரின்னு சொன்னாங்க? யாரும் விலக்கு கேட்கலையே, எக்ஸம்ஷன் கேட்கலையே. எந்த மாநில எக்ஸம்ஷன் கேட்டிருக்கு? ரெண்டு விஷயம், எல்லா மாநிலங்களுமே இன்னைக்கு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஷ்டிரா கல்வி அமைச்சர் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்யுங்கிறார். என்னங்க இது இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு அவர் கேட்கிறார். இப்ப நான் திருப்பி என்ன சொல்றேன், நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பாகத்தானே நான் மதிக்கக்கூடிய ஐயா நாகராஜ் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய எங்கள் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகச்சிறந்த மருத்துவர். நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆனாங்களா? அவருடைய கணவர் மிகச்சிறந்த மருத்துவர் ஐயா எங்களான. நீங்க அவங்க நீட் தேர்வு எழுதி மருத்துவர் ஆனாங்களா? இன்னொன்று நான் சொல்றேங்க, நீங்க இப்படி ஒரு சிஸ்டத்தை தயவு செய்து ஹரி சொல்லுங்க, அண்ணன் நாகராஜன் கேட்கட்டும். 98 விழுக்காடு எடுத்த நீங்க எங்களுடைய தங்கை அனிதாவை முட்டாள்ட்டாங்க, உனக்கு சீட்டு கிடையாதுட்டாங்க. 0 மார்க்குங்க, முட்டை.
முட்டை மார்க் எடுத்தா நீ டாக்டர் ஆகலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீட்டு பிஜில நீங்க எதை எழுத வேண்டாம், போய் பேப்பர் அப்படியே கொடுத்துட்டு வந்தா போதும், முட்டை மார்க் இருக்கணும். 0 இருந்தாலும் உங்களுக்கு நீட்டு பிஜில என்னது. இதை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த தனியார் காலேஜுக்கெல்லாம் ஒரு 2-3 வருஷமா நீட்டு பிஜில இடங்களே ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு தேவையான மதிப்பெண்களை இந்த மாணவர்களால் எடுக்க முடியல. அந்த சீட்டெல்லாம் காலியா இருக்கு. இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன கவலை, தனியார் காலேஜில் காலியா இருக்குது இடம். அதனால நாங்க என்ன செஞ்சிட்டோம், 0 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நீட்டு பிஜிக்கு போகலாம் என்று நாங்கள் ஒரு சட்ட திருத்தத்தை திருத்திருக்கிறோம். உலகத்திலேயே 98 மதிப்பெண் வாங்கிய ஒரு மாணவிய முட்டாள் என்று சொல்லிவிட்டு முட்டை மார்க் வாங்கின ஒரு மாணவனை புத்திசாலின்னு சொல்லி மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புற ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல, இதை எதிர்த்தா நாங்க பிரிவினைவாதியா, தேச விரோதியா? வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். திரு பொன்வில்சன், இது தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்கு. நீங்க இந்த மாச்சரியங்கள்லாம் மறந்து ஆதரவு தானே கொடுக்கணும் அதிமுக, இதுல குறைவா பார்த்துட்டு இருக்கீங்களே? இல்ல, அதிமுக ஆதரிக்குது. ஆனால் எதை ஆதரிக்க வேண்டும் என்பதில் நீங்க நாடகம் போடுகிறீர்களா என்ற கேள்விக்கு தான் அவங்க வராங்க. என்னன்னா, நீட்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காக தரவுகள் நிறைய விவாதம் நம்ம ஏற்கனவே பண்ணியாச்சு. 8 ஆண்டுகளாக நீட் இருக்கிறது. இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எரியிறத அடக்கணும் அப்படின்னா, நீங்கள் கொதிக்கிறத அடக்கணும் அப்படின்னா எரியிறத பிடுங்கணும். அப்படிதான் கடந்த காலங்களில் 1976 42வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் மத்தியிலே மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பொன்னான வாய்ப்பை ஏன் தவறவிட்டது? அந்த கல்வியை மீண்டும் 7வது அட்டவணையில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, 2019 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவர்கள் இந்த ஜிஓ போட்டு நோட்டிஃபிகேஷனை போட்டு வெளியிடுறாங்க. அதான் நீட் இந்தியா ஃபுல்லாக நடத்தப்பட வேண்டும் என்று. நீங்கள் விதிவிலக்குன்றது தற்காலிக விதிவிலக்கு கிடையாது. கலைஞருடைய வார்த்தையை சொல்லணும்னா, சுற்றி நெருப்பு எடியும் பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளவு காலம் பற்றி கொள்ளாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனால இந்தியாவிற்கே நீட்டு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த இடத்திலே நீங்கள் இருந்தீர்கள். அந்த இடத்துல இருக்கும்போது நீட்டை கொண்டு வந்திருக்க தேவையே இல்லையே. நிறைய பேசிட்டோம் சார். இதெல்லாம் 2010 என்ன பழனிமாணிக்கு என்ன சொன்னார், நம்ம நிறைய பேசியாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அதை செய்தில்லை. இல்லை, இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னது 2013 குலாம் நபி ஆசாத் ரெவ்யூ பெட்டிஷன் போட்டார். 3 பேர் அமர்வு பெஞ்ச் நீட் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஆர்டிகல் 19, 25, 26, 29, 30 நம்ம பல வருஷமா பேசிட்டோம் சார். அது இல்ல பிரச்சனை. இப்போ வாட் கேன் வி டு? தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்? இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில கூட நிராகரிச்சாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாங்கங்கிற குற்றச்சாட்டு உடனே சொல்லிட்டாரு. அடுத்த அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லாரையும் கேட்டுதான் முடிவு செய்ய போறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க அதிமுக செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க நீட்டுக்கு செய்யணும். அதுதானே முக்கியம். அதிமுக எதை செய்யலையோ, எதை தவற விட்டதோ அதுதான் நீங்க செய்யணும். தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் வாக்குறுதியில் அதை செய்தீங்க. என்ன செய்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் 160வது வாக்குறுதியா நாங்கள் வந்த உடனே நீட் ரத்து செய்யப்படும் முதல் கையெழுத்தா இருக்கும். நீங்க 1 கோடி கையெழுத்து வாங்குறீங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற ஸ்டாலின் என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துவாரோ அதற்கு இணையாக நம்பிக்கையை அவரது தனையன் உதயநிதி பிரச்சாரத்தில் ஏற்படுத்துறான். என் பாக்கெட்ல ரகசியம் இருக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ரகசியம் பிரகாரம் நீட்டை ரத்து பண்ணுவோம். மானம், ரோஷம், சூடு, சொரணை இருந்தால் போதும், நீட்டை ரத்து செய்து விடலாம். இதை சொன்னாரா இல்லையா? இதை மாணவர்களும் பெற்றோரும் பொதுமக்களும் நம்பினார்கள்.